நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம்? வாக்களிக்கும் வாக்காளர்களா, போட்டியிடும் வேட்பாளர்களா, அதிகாரமிக்க அதிகாரிகளா? ஐயா, வவ்வாலு மாதிரின்னு வம்பிழுக்கிறாங்க இல்லையா, அந்த வவ்வாலு நைட்டு ஃபுல்லாக என்னையா பண்ணும், முழிச்சிருக்கும், காலையில் ஃபுல்லாக தூங்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன்யா. இப்போ சிந்தூரில் வந்து நம்ம ராணுவ வீரர்கள் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. ஓட்டு போட்ட வேட்பாளர் போனாங்களா இல்லை வாக்காளர் போனாங்களா? அந்த அதிகாரி தானே நின்று சண்டை போட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒன்றையும் பார்த்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனால் எந்த வேட்பாளரும் ப்ரெஷர் கொடுக்கல, வாக்காளரும் ப்ரெஷர் கொடுக்கல. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த 2 பெண்மணிகளும் ஒரு விஷயத்துக்கு கூட பயப்படாமல் எதிர்த்து நின்னாங்க. அப்போ அவங்க விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது தானே நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுது. அப்போ அதிகாரி தானே நமக்கு முக்கியம். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன் அதே மாதிரி சுற்றுலா போனவங்களை துப்பாக்கி சுடுறப்ப வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது அதிகாரி தான். அதனால் அதுவும் அதிகாரிங்கிற மறந்துடாதீங்க. வாழ்த்து. டிஎன் சேஷன் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் மட்டும் அந்த சரியான செயல்களை செய்யலைன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் தவறான வழியிலையும் தவறான முறையிலையும் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் அதுக்கு தகுந்த ரசீது வேணும், அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வேணும். இல்லைன்னா அதை எடுத்துக்குவாங்க, எடுத்துகிட்டு வச்சுக்குவாங்க போகிறாங்க சொல்கிறாங்க. போய் கோர்ட்டில் பாருங்கள், உங்களோட பொருட்கள் உங்களுக்கு சேர்ந்துடும். ஆனால் அதுக்கான ஆதாரங்களை காட்டுங்க. தேவையில்லாத யாரும் தேவையில்லாததுக்கு கொடுக்கக்கூடாது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி தானே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கும் திட்டு வாங்குவாங்க. திட்டு வாங்கினாலும் எனக்கு மக்கள் சரியான வழியில் போனால் போதும், எத்தனை பேர் ப்ரெஷர் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரியா. மேல் இடத்துலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அதை விடுங்க, இதை விடுங்க, நான் விட மாட்டேன், நடக்கிறது சரியாக தான் நடக்கணும்னு சொன்னனால தான் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டு போடும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் அந்த அதிகாரிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பான் தெரியுமா. ஒருத்தன் வருவான், அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா செத்துச்சாங்கன்னே கனகான பேர் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ். அப்படியா இருக்காங்க போலிங் ஆபீசர்லாம்? பாடுவானுங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க. 2 பேர் இருப்போம்யா. நீங்க இருக்கும்போது நாங்க இருக்க கூடாதயா? இல்லை, அங்கெல்லாம் எங்கள் டீச்சர் தான் இருக்காங்க, எங்களோட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. விட மாட்டானுங்க, டீச்சர்ஸ் கூட விட மாட்டானுங்க. அப்படியே பார்த்துருவோம். என்ன லெஃப்ட் ஹேண்டில் டீலிங் பண்ணாதமான்ட்டு கொண்டு போய் வேலை வைக்கும் போது, மூதேவி லெஃப்ட் ஹேண்டை தானே வைக்கணும், அதில் தான்டா நான் ஓட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன வாங்கினேன் அதையும் சொல்ல முடியாது. பரல கடிச்சிக்கிட்டு போப்பா ஓட்டு போட்டியா விளங்கிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக தான் அனுப்பி விடணும், வேற வழி கிடையாது. கிளவி பெரிய கிளவியாக இருக்கு. எத்தனை பேர் இப்போ வந்து ஆண்கள்ல மட்டும் இல்லையா, அம்மா கிரண்பேடி ஐபிஎஸ் அவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? டிசிப்ளினுக்கு பேர் போனவங்க. ஆண்கள் தான் டிசிப்ளின், பெண்கள் டிசிப்ளின் கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண் அதிகாரிகள்னால நிறைய ஊர் வந்து நிறைய இடங்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தோட கலெக்டர் கூட ஒரு பெண்மணி தான். இப்படி நிறைய இடத்துல நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். எஸ்பியும் பெண்மணி தான். ஒரே நேரத்தில் 3 பொறுப்பும் பெண்மணியா போட்டாங்க. ஐயா, நான் சின்ன வயசில் என் ஃப்ரெண்டோட விளையாண்டுக்கிட்டு போகும்போது எங்களுக்கு அங்கிட்டு ஜட்ஜு வீடு இருக்குயா. ஜட்ஜு வீடை பார்த்துட்டு இது யார் வீடு அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டு கிடைக்கும் போது இது ஜட்ஜு வீடு, நிறைய பேர் தப்பு பண்ணால் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அவங்க, அப்படிங்கும் அவங்க ஜாலியாக இருப்பாங்க தெரியுமா. 24 hours வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் கேட்டேன் 24 hours வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா இல்லை வீட்டுக்கு வெளில தான் இருப்பாங்களா அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நானும் ஜட்ஜாக போகிறேன்ட்டு போனேன். சரின்னு போனேன். திருப்பி ஒரு நாள் எங்கள் அண்ணன் காலையில் நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார் வண்டியில். அப்போ அவங்க வெளில பரபரன்னு போகும்போது எங்கள் அண்ணன் கேட்டேன், என்ன இவங்க பரபரன்னு போகிறாங்க, 24 மணி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க தானே சொல்லுவாங்க. பல பேர் பலதான் சொல்லுவான், அதை நீ நம்புவியா? ஒரு அதிகாரியும் ஒரு நாள் நின்றுட்டான்னா அன்னைக்கான நாடு முன்னேறதே நின்று போயிடும். அவன் அன்னைக்கு சரியான வேலையை செஞ்சாதான் அன்னைக்கு அந்த நாடு முன்னேறிக்கிட்டு வரும். ஒரு ஜட்ஜு வீட்டில் உட்காந்துட்டாலோ இல்லை ஒரு கலெக்டர் வீட்டில் உட்காந்துட்டாலோ அன்னைக்கு எத்தனை பேர் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும், காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தடுமாறி போகும். ஐயா, நீங்கள் எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணலாம். நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்து அதிகமாக லஞ்சம் வாங்குறீங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் உடனே சொல்லுவீங்க நீ ஏன் வாங்குறீங்க. ஐயா, போயிட்டு கேட்கும்போது நீ இந்த மாதிரி எனக்கு நான் உனக்கு தர்றேன், எனக்கு நீ இதை சைன் போட்டு கொடுனா, இல்லை வேணாம் சைன் போட முடியாது, நான் நேரம் கம்மனு கடை மேலேருந்து தூக்கிடுவான், ஏதாவது சைன் போடு. இல்லை நான் வந்து நேர்மை எனக்கு அடுத்த குடும்பத்தை பார்த்து கம்முன்னு கிடக்குறியா போட சொல்கிறியா, ஒன்று போட்டு படுத்துவானுங்க. அதையும் மீறி சைன் போட்டான். கீழே இருக்க வந்து குறவலையை பிடிக்கிறான், மேலே இருக்கவங்க குறவை பிடிச்சாலும் நாங்கள் அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது, கீழே இருக்கவங்க குறவை பிடிச்சாலும் வேலை பார்க்க. மொத்தத்தில் எனக்காவது நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோமையா. டெய்லி வேலையை பார்த்துக்கிட்டே தானே இருக்கும், ஒருத்தருக்கு சைன் போட்டு கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து நான் அன்றைக்கி என்ன வரல நீங்கள், ஆனால் உடனே அங்கேருந்து நீங்கள் பேசுவீங்களா மாட்டிங்களா அடுத்த அதிகாரிகள்கிட்ட, அந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டியது இருக்குது நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சரியாக இருந்தீங்கன்னா ஏன் அதிகாரிகள் தவறாகிறாங்க? சரியான வேட்பாளர் உட்கார வச்சிங்கன்னா ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை வருது? நீங்கள் பண்ணுற தப்புனால நீங்கள் மட்டும் இது பாதிக்கப்பட மாட்டீங்க, நாங்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் புரிஞ்சுக்கங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இல்லை விலையெல்லாம் மணிக்கணிலாம் கொடுக்குறாங்கன்னா அதை சரியாக அந்த அதிகாரி செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி அது வரும்? நீங்கள் செஞ்சால் தானே உங்களுக்கு வரும். அதனாலயா
எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எதையுமே சொல்லி காட்ட மாட்டோம். மக்களுக்காக கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். மக்களுக்காக எப்போதுமே இருப்போம். 60 ஆண்டு காலமோ 40 ஆண்டு காலமோ இருந்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லி என்னோட உரையை உரைச்சிக்கிறேன். நன்றியா. சொல்லி காமிக்க முடியாது, ஏன்னா சம்பளம் வாங்கிக்கோங்கள, அதனால் சொல்லி காமிக்க முடியாது. வாழ்த்துக்கள். உண்மையிலே உங்களை தவிர அதிகாரிகளுக்கு இவ்வளோ ஆர்வமாக பேச யாரும் முடியாது. வாழ்த்துக்கள். ஐயா, நாடு அப்படிங்கிறது வெறும் நிலம் மட்டும் இல்லை, அதில் வாழ்கிற மக்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் சுமக்கிறது ஒரு வேட்பாளர் மட்டும்தான். ஐயா, வேட்பாளர் அப்படிங்கிறவர் ஒரு போஸ்ட் மாதிரி. அதை அதிகாரிகள் ஷேர் பண்ணுவாங்க. லைக் பண்ணுறது மட்டும்தான் வாக்காளர்கள். போஸ்ட்டே இல்லாமல் யாராச்சும் லைக் ஷேர் பண்ண முடியுமா? நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது எப்படி தெரியுமா போவோம்? ஆள போகிறான் தமிழ உலகம் எல்லாமே அப்படின்னு போவோம். ஆனால் ஆட்சிக்கு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் நிலமை, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஹே மாமா டவுசர் கலண்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு 24 மணி நேரமும் ஜட்ஜ்மெண்ட்லேயே வாழ்கிறதான் வேட்பாளரோட வாழ்க்கை. மக்கள் எப்படா இவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிதான். ஆனால் அவங்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. ஏன் 1991 இந்தியாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு. அப்போ பிரதமர் நம்மளோட எக்கனாமிக்ஸை திருப்பி பார்த்துட்டு ஃபாரின்ல இருக்க கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மன்மோகன் சிங் பிரைவேட் செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு உலகத்திலே டாப் 5 எக்கனாமியில் இந்தியா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு அந்த வேட்பாளர் போட்ட விதை தானே காரணம். மன்மோகன் சிங் நேரடி அரசியலுக்கு வராமல் RBI டைரக்டராக இருந்து சூழ்நிலை காரணமாக பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர். ஒரு வேட்பாளராக வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட லெவல் 0 தான். எப்போதுமே தன்னோட தொகுதியில் தான் இருப்பாங்க. அந்த தொகுதியில் ஒரு கல்யாணம் நடக்கட்டும், காது குத்து நடக்கட்டும், ஏன் ஒரு கருமாதியே நடந்தால் கூட அந்த எம்எல்ஏ போய் நிற்பார், அந்த கவுன்சிலர் போய் நிற்பார். தன் நாட்டு பட்ஜெட்டை எதுக்கு சரியான விதத்தில் ஒதுக்கணும் அப்படிங்கிறத வேட்பாளர் தான் முடிவு செய்கிறாங்க. ரோடுஸ்க்கு ஒதுக்கணுமா, இல்லை வேலை வாய்ப்புக்கு ஒதுக்கணுமா, இல்லை டிஃபென்ஸுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது முதற்கொண்டும் அந்த வேட்பாளர் தான் முடிவு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர்களால் தான் நாடு முன்னேறுது. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். மன்மோகன் சிங் 91ஆம் ஆண்டு உலக பொருளாதாரமே சீரழிந்து இருந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் சீரழிந்து விட்டு இந்திய பொருளாதாரம் வளர முடியாது என்ற சூழ்நிலையில் மாற்றி யோசித்து அமெரிக்கா போன்ற வளர்ந்த பொருளாதாரம் இருக்க நாடுகளே பயந்த பொழுது தைரியமாக மன்மோகன் சிங் இந்திய நாட்டில் பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்து இன்றைக்கும் சரி அவர் செய்த செயல்தான் பொருளாதார நிலைப்பாடில் பெரும் பங்கு வகிக்கின்றது. வாழ்த்துக்கள். ஐயா, இந்த நாடு முன்னேறதுக்கு யாரோட பங்கு அவசியம்னு நான் சொன்னது வாக்காளர்களின் பங்கு தான் அவசியம்னு சொல்றேன். ஐயா, ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவர் ஒரு வாக்காளர் தான், ஒரு தலைவரா இருந்தாலும் அவர் ஒரு வாக்காளர் தான். அந்த ஓட்டு போட போற அந்த 2 மாதத்திற்கு முன்னாடி ஒரு வாக்காளர் வருவாரு. அவருக்கு நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கோம்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம குடும்பத்துல அந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா 5 வருஷமா நம்ம குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா எதுக்காக தெரியும்? அவருக்கு ஒரு ஓட்டுனால அவருக்கு நம்ம குடும்பத்தை பற்றி முழுமையாக தெரியும். இப்ப வருடத்திற்கு 13 முறை ரீசார்ஜ் செய்யறோம்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அந்த ரீசார்ஜை நம்மளால பண்ண முடியல. 5 வருடத்திற்கு ஒரு முறை நம்மளால ஏன் ஓட்டு போட முடியல? ஓட்டு போடாதவங்களை பற்றி சொல்லுவாங்க. 30% பேசிக்கிட்டு இருக்காங்க, 70% பேசலை. அந்த 30% மக்களுக்கும் சேர்த்து தானே அரசு நிதியுதவிகள் கொடுக்குது. எல்லா நலத்திட்டங்களையும் அந்த 30% மக்களுக்கும் சேர்த்து தானே கொடுக்குறாங்க. ஏன் ஓட்டு போட்ட 70% மக்களுக்கு மட்டும் கொடுக்கட்டுமே, ஏன் அந்த 30% மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜிஸ்லாம் அவங்க கேட்கணும். ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணி யார் யார் ஓட்டு போடலையோ அவங்க வீட்டுக்கு கரண்டை கட் பண்ணணும், அவங்க வீட்டுக்கு எந்த நிதி உதவி திட்டங்களும் வராதுன்னு சொல்லணும். சோறே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. முதல் வருஷம் படிக்கிறப்ப இப்படி இருந்தா நீ அதிகாரியா வந்தா என்ன செய்வ? அப்படிதாங்க பண்ணணும். ஏன்னா நீ காசு பணம் பொருட்களை நீ கொடுக்கறத விட அவன் வீட்டில் நீ போய் கரண்ட் புடுங்கினா உடனே ஓட்டு போடுவாரு. நீ ஏன் போய் காசு பணம் கொடுக்கணும்? ஒரு வேட்பாளர் போய் ஏன் காசு பணம் கொடுக்கணும்னு கேட்குறேன். ஓட்டு போடணும்னா ஒரு நல்ல தலைவருக்கு ஓட்டு போடணும் வேணும்னா அவர் வீட்டில் இருக்க எல்லா வசதிகளையும் பிடுங்கிட்டு அந்த 30% மக்களை விடையில 100% ஆகும் ஓட்டு. அந்த 100% ஆகையில தான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை நம்மளால இங்க கொண்டு வர முடியும். அந்த 70% மக்களை வச்சு எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்கய்யா. வர்ற ஓட்டை வச்சு தான் நம்பி போடணும், வேற வழி என்ன பண்றது? போடலன்னா இன்னும் கரண்ட்டை பிடுங்க வேணா போட்டுருவோம், வேற வழி இல்லைன்னு இல்லையா. அந்த காலத்துல படிப்பறிவு கிடையாது. அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் தானே காமராஜர் ஐயா போன்ற தலைவர்களை உருவாக்குனாங்க. அப்ப என்ன போன் படிச்சவன் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான்னு சொல்லுது. இந்த அம்மா படிக்காத போல ஒழுங்கா இருந்தாங்க.
படித்தவன் தான் கெடுத்து விட்டான்னு சொல்லுது இந்த அம்மா. வடகொரியாவில் வந்து ஓட்டு போடலைனால அவங்களை அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு. 100% அங்கே ஓட்டு போடணுங்கிற ஒரு சட்டம் அங்கே இருக்கு. வடகொரியாவில் அவரை தவிர வேற யாரும் பிரதமர் வர முடியாது. அதுவும் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இந்தியா பெரிய ஜனநாயக நாடு. தேர்தல் திருவிழாவே 1000 குறை சொன்னாலும் பிரம்மாண்டமாக முறையாக நடக்கக்கூடிய உலக நாடுகளில் இந்தியா தான் முதல் நாடு. இப்ப நம்ம நாட்டுல என்னைக்கு 100% ஓட்டு நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம நாடு ஒரு வரலாறை கண்டுபிடிக்கும். ஏன்னா 5 வருடம் என்பது ஒரு வரலாறு காணாத ஒரு அத்தியாயம் அது நம்மளுக்கு. இப்ப என்னன்னா அந்த வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டோன்னே நம்ம கடமை முடிகிறது இல்ல. நம்ம கையில ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேணும். முழுமையா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே ஒரு நல்ல ஜனநாயகத்தையும் நல்ல வல்லரசு நாடாகவும் நம்ம நாடை ஆக்க முடியும். ஏன் இப்ப அரசியல்ல உள்ளவங்க எல்லாரும் கட்சிக்கு வரலையா சொல்லுங்க? எல்லா தலைவர்களும் அரசியல்ல இருந்தா கட்சிக்கு வந்தாங்க. நல்லது செய்ய மாட்டாங்களா? ஐயா, ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து தன்னுடைய உரிமைகளை அறிந்து நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஒரு ஓட்டை வச்சு நான் அறிஞ்சு நான் காசு வாங்க மாட்டேன், நான் போடுவேன் ஓட்டு, நல்ல தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்காக போடுவேன் போடுறவங்க தான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க முடியும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 14 பேரும் பேசுகிறப்ப அவங்க கருத்து நம் மனதில் சரியாக படுகிறது. 14 பேரும் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாண்டா, அதிகாரி சரியாக இருந்தால் இந்த நாட்டை திருத்திடலாம். அதுக்கு ஒரு அதிகாரம் சேஷனையும் சகாயம் ஐஏஎஸையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அரசியல்வாதி நல்லால் இருந்தால் இந்த நாட்டை திருத்தலாம். நல்லக்கண்ணு போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்லும் பொழுது அரசியல்வாதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முடிவு வருது. வாக்காளர் சரியாக இருந்தால் மொத்தமாக எல்லாமே சரியாகும்னு ஒரு குரூப் பேசுகிறான். இன்றைக்கு வாக்காளர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலும் 10 ஆண்டுகளுக்கு பின்னாலும் பெரிய மாற்றம் நடந்துருச்சு. 10 ஆண்டுகள் முன் வரை 2010 வரை பெரும்பாலும் யாரும் பணம் வாங்கி கொண்டு செல்ல மாட்டார். காமராசர் பீரியட்லேயே பணம் வாங்கினதெல்லாம் உண்டு. கூலி தொழிலாளி வேலைக்கு போவேன், வேலைக்கு போகாதனால அவன் குடும்பம் நடத்துறதுக்காக 10 ரூபா கொடுப்பாங்க. அது லஞ்சம் இல்லை, அவன் குடும்பம் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வாக்காளர் கூப்பிட்டு கேட்டு எங்கள் பகுதிக்கு பணம் வரலன்னு கேட்டு பணம் வாங்கி 5 வருடம் பாராளுமன்றத்திற்கு 200 ரூபாயும் 5 வருட சட்டமன்றத்திற்கு 500 ரூபாயும் பெற்றுக்கொண்டு தன் ஓட்டை கொடுக்கக்கூடிய பெருமை வந்து விட்டது. அந்த அம்மா சொன்னாங்க, ட்ரெஸ் வந்துச்சு, பொருள் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு கேட்க நாதி கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்குறதா நிறைய பேர் இருக்கான். எங்கள் வீட்டுக்கு ஏன் இன்னும் கொடுத்து விடல, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் மறந்துட்டாரா எங்களை, இல்லை அவர் ஜாதிக்கார் இல்லைன்னு கொடுக்கலையா எங்களுக்கு, அவங்க ஜாதிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா? இத்தனை கேள்வி. திடீர்னு தலைவர் ஆகிறாங்க. திடீர்னு ஒருத்தர் நான் எலெக்ஷன் நிற்க போகிறேங்கிறான். திடீர் அறிவிப்பு வருது. ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு, ஒரு 5000 கோடி இருந்துச்சு சேர்ந்துட்டாங்கங்கிறாரு. யாருக்கு என்ன தெரியும்? 5000 கோடிக்கு சைவர் நமக்கு தெரியுமானா தெரியாது. அதிகாரி என்ன செய்வான்? கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிச்சுட்டா இருப்பான். கரெக்டாக பணம் கொண்டு போகிறதெல்லாம் கொண்டு போயிடுவான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பிள்ளையை கொண்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளை 2 லட்ச ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பொருளை நிப்பாட்டி வச்சு கதற அழுக விட்டு இந்த யோக்கிய போலீஸ் யோக்கிய அதிகாரிகள், அந்த பிள்ளை நிலைமை தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. இதை வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி மக்கள் மத்தியில் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஒரு மாயை ஏற்படுத்தி விடுவார். இது அதிகாரியோட வேலை. கேட்பாரற்று அதிகாரிகள் செயல்பட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். கேட்பாரற்ற அதிகாரிகளுக்கு இப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி எல்லாமே தெரியாது. எல்லா அதிகாரியும் கரெக்டாக நடந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ மக்கள் சக்தியை கொண்டு போய் மக்கள் பிரச்சனையை, ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருக்கிறதுல கஷ்டமான பொறுப்பு. எம்எல்ஏ ஈசி, நகர்மன்ற தலைவர் ஈசி, சிஎம் ஈசி, பிஎம் ஈசி, எல்லாம் ஈசி. ஊராட்சி மன்ற தலைவர் தான் மக்களை சந்திக்கக்கூடிய பெரும் பொறுப்பில் இருக்கான். அந்த வார்டு செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவரும் தான் மக்கள் கேள்வி கேட்பான். ஏப்பா அரிசி ரேஷன் கடையில் போடல, கிளவி கேட்கும். இப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கலையேடா கேட்கும். இந்த பஸ்ஸு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வருது, எங்களால் நடந்து போக முடியலப்பா, இந்த பஸ்ஸு வராதா கேட்கும். இதெல்லாம் மக்களை சந்திக்கக்கூடிய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் மக்கள் 100 கேள்வி கேட்பான். ஓட்டு போட்டு நடக்காத விஷயத்தை கூட கேள்வி கேட்பான். இது வருமானு கேட்பான், வரலையேன்னு கேட்பான். இதுக்கெல்லாம் வேட்பாளர் பதில் சொல்லும். வேட்பாளருங்கிறவன் வந்து வாக்காளர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ளணும். லேசாக கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னால் வாக்கு போட மாட்டான். ஒரு பகுதியில் வாக்கே போடவில்லை. என்னன்னு கேட்டால் அவர் எங்களை வந்து கும்பிடவே இல்லை, எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டாரு, ஒரு தெருவில் கும்பிட்டாரு, இன்னொரு தெருவில் கும்பிடலைங்கிறான். இதெல்லாம் வந்து வேட்பாளர் பார்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்.
சரி, இதெல்லாம் ஜெயிச்சு போனால் பார்த்தீங்கன்னா அங்கே சேலையை கிழிச்சிட்டான், இதில் சட்டையை கிழிச்சிட்டான், இல்லை வேட்டியை கிழிச்சு போடுறான் சட்டமன்றத்துக்குள்ள. நம்ம வீடியோவில் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போன தலைவர்களாக இருக்காங்க, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் பேர அங்கே வேட்டியை கிழிச்சு போடுறாங்க. அங்கே வேட்டியை கிழிக்கிற சில எக்ஸ்பர்ட் இருக்காங்க. முந்தி ஒருத்தர் தாமரைக்கரின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். பெரிய மோதிரம் போட்டிருப்பார், பெரிய மோதிரம். பக்கத்தில் இருக்கவன் பார்த்து உட்காரணும். பல பேர் மூக்க உடைச்சார் அவர். பாதி எம்எல்ஏ ரத்தத்தோடு தான் வருவேன் அவன் குருவை உட்காந்துருக்கு. அப்படி எம்எல்ஏயும் இருந்தாங்க. எல்லாருமே அங்கே வேட்பாளரை போகும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய தலைவர் நினைச்சிடும். அப்போ அதிகாரி செயல்பட்டால் நல்லது, வேட்பாளர் செயல்பட்டால் நல்லது. இவங்க 2 பேரையும் உருவாக்குறது வாக்காளர், அவங்க செயல்பட்டால் நல்லதுன்னு சொல்லி 3 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த 3 பேரில் அதிகாரி படிக்கிறான், பதவிக்கு வர்றான். அந்த பதவியை கொடுப்பது அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் இருப்பது அரசியல்வாதிகள். சட்டத்தை நிறைவேற்றிய பெரும் பொறுப்பு ஒன்றுமில்லை. இந்த புதுக்கோட்டையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போய் இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கடும் நெரிசல் அடைகிறது, பாலம் கட்டணும், அந்த பாலத்துக்கு எங்கள் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசின பிறகுதான் அதிகாரி அந்த திட்டம் வரும்பொழுது அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பார். அந்த செயல்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவருக்கு அதிகபட்ச உயர்த்துதல் கொடுப்பதற்கும் இவர் போய் பேசினா தான் இந்த செயல்பாடு நடக்கும். அப்ப இங்க பேசக்கூடிய தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும், அரசியல் அறிவு பெற்றவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அரசியல் அறிவே இல்லாதவன் என்ன போய் பேசுவான் சார்? இந்த வாக்காளர்கள் நல்ல சேவகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல சேவகர்களை தேர்ந்தெடுத்து அந்த அரசு நல்ல வேலையாட்களை பணி செய்ய வேண்டும், அதிகாரிகளை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல திட்டமிடல் வரும். நல்ல அதிகாரிகள் வந்தால் சிறப்பாக இருக்கும், நல்ல சேவகர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த 2ஐ உருவாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு வாக்காளர்களுக்கு மட்டும்தான் உண்டு. வாக்குரிமையை விற்கக்கூடாது, வாக்குரிமையை சாதிக்கு போடக்கூடாது, வாக்குரிமையை மதத்துக்கு போடக்கூடாது. வாக்குரிமை நமக்கு வேலை செய்யக்கூடிய நல்ல அறிவு சார்ந்த சேவகனுக்கு மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி வாக்காளர் சரியாக இருந்தால் சிறந்த அதிகாரியும் சிறந்த அமைச்சரவையும் நமக்கு அரசும் அமையும். இன்றைய சூழ்நிலையில் நாடு முன்னேற முக்கியமானவர்கள் வாய்ப்பு தரும் வாக்காளர்களே, வாய்ப்பு தரும் வாக்காளர்களே, வாய்ப்பு தரும் வாக்காளர்களே. மகிழ்ச்சி. பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி. மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய், ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய்